Welcome to Deepika's Kitchen. நல்லா ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கும். சும்மா தக்கா Hi guys, this is Deepika. Welcome back to Audi Vlog Diaries. இன்னைக்கு கிச்சன் ஆர்கனைசிங்காக சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? யூகேல தேமுன்னு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப்ல A to Z எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸு, கிச்சன் அண்ட் ஹோம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க. நாங்கள் இந்த ஆப்பில் தாங்க வாங்கினோம். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணி வரதுக்கே 1 month கிட்ட ஆயிடுச்சுங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா காட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட் லாஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் கிச்சனில் எப்படி செட் பண்ணியிருக்கோன்றதையும் நான் இந்த ஃபுல் வீடியோவில் நான் காட்டியிருக்கேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் யூகேல இருக்கிறதுனால இங்கே தேமோ ஆப்பில் ஆர்டர் பண்ணோங்க. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோ, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இதிலெல்லாம் கிடைக்குது. நானும் அதிலெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் தேமோ ஆப்பில் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸை ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கலாமா? ஒரு பேக்கெட்டில் 12 பீசஸ் இருக்குங்க. நாங்கள் 1 பேக்கெட் தான் வாங்கினோம். ஒரு பீஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டரில் இருக்குங்க. அதோட ஒரு லீவ்ஸு 4.5 சென்டிமீட்டரில் இருக்குங்க. பேரு தாங்க ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸு, பட் பார்க்குறதுக்கு உண்மையாகவே மணி பிளான்ட் மாதிரியே இருக்குங்க. இதில் டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் சைஸஸ்லேயே கிடைக்குது. உங்கள் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பர்டிகுலர் டிசைன் பேர் ஐவி லீவ்ஸ்னு சொல்கிறாங்கங்க. இந்த லீவ்ஸை நீங்கள் விண்டோ சைட்லலாம் ஒட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால் ஹூக்ஸுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸு, பிளான்ட்ஸு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸு, பிளான்ட்ஸ்லாம் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது டேப்பில் வச்சு ஒட்டினா ஒரு மாதிரி தெரியும்ல. இதே இந்த வால் ஹூக்ஸும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுங்க. இதுலேயே ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ்னு சைஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பிளான்ஸுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த லீவ்ஸோட நேமு வைன் லீவ்ஸ்னு சொல்றாங்கங்க. வித் லைட்ஸோட இது கொடுத்துருக்காங்க. இதுல 1 பேக்கெட்ல 1 தான். நாங்க 2 பேக்கெட்ஸ் வாங்கணும். இதுல நீங்க 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கணுங்க. இது லைட் செட்டிங்கோட வர்றதுனால நைட்ல எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நீங்க பேட்டரி போட்டு யூஸ் பண்றதுனால எங்க வேணாலும் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். பவர் சாக்கெட் பக்கத்திலே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க எப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்காங்கன்னு. இதை பிரிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுச்சுங்க. இது நீங்க விண்டோ சைடு, டிவி கார்னரு, வால்ல எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே கிரீனிஷா அழகா லைட்ஸ் போட்டு இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் வேஸ் தாங்க வாங்கினேன். இது ஒரு பிளாஸ்டிக்ங்க. பட் பிளாஸ்டிக்கே நல்ல குவாலிட்டியா தாங்க இருக்கு. அதுலயும் கியூட்டா ஒரு நாட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் வேஸ்ல பிங்க், கிரீனு, ஒயிட்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. நாங்க ஒயிட் தாங்க வாங்கினோம். ஏன் பர்டிகுலரா ஒயிட் வாங்கினோம்னா, எந்த கலர் ஃப்ளவர்ஸ் போட்டாலும் இது மேட்ச் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் ஒயிட் துலிப் ஃப்ளவர் பார்க்கலாமா? ஒரு பேக்கெட்ல 15 பீசஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இதை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. நல்ல ஒரு லாங்கான ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹைட்டான வேஸ்ல கூட இதை போட்டுக்கலாம்.
இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து விண்டோ சைடு பால்கனிலலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஹேங்கிங் பிளான்ஸை பிரிப்போமா. என்னடா திருப்பி பிளான்ஸான்னு பாக்குறீங்களா? எனக்கு பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரிஜினல் பிளான்ஸை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேங்க. இந்த டைப் பிளான்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, பஞ்சா கொஞ்சம் மேல இருந்து தொங்கும் போது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கபோர்டு, வார்ட்ரோப்பு இதுலலாம் சைட்ல செட் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு செட்ல 2 பீசஸ் கொடுத்துருக்காங்கங்க. நாங்க 2 செட் வாங்கணுங்க. அடுத்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா உடன் ஸ்பாச்சுலாஸ் தாங்க. நம்ம மோஸ்டா சில்வர் கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான்ஸ்டிக் பேன்லாம் சில்வர் கரண்டில யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்கிராச்சஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உடன் ஸ்பாச்சுலாஸ்லாம் யூஸ் பண்ணா ஸ்கிராச்சஸ்லாம் வராது. இதோட கார்னரும் சாஃப்டா இருக்குங்க. இந்த பண்டல்ல 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம என்ன டிஷ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது என்னடா குட்டி குட்டியா இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்பூன் தாங்க. இந்த மசாலா பாக்ஸுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஸ்பூன் போடுறதுக்கு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போதான் இது மாட்டுச்சு. உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வாங்கியிருக்கிற மசாலா கண்டெய்னர்ஸ்க்கு இந்த உடன் ஸ்பூன்லாம் ரொம்பவே ஆப்டா இருக்குங்க. இந்த ஸ்பூனோட கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கர்வா இருக்கிறதுனால மசாலா பவுடர்லாம் சைட்ல கொட்டாம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த ஒரு பேக்கெட்ஸ்ல 12 பீசஸ் கொடுக்குறாங்கங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் தாங்க. பொட்டேட்டோ, ஆனியனு, கேரட்டு, குக்கும்பரு, டொமேட்டோ, அப்புறம் பாயில்டு எக்கு இதெல்லாம் வந்து இந்த கட்டரை வச்சு நீங்க கட் பண்ணும்போது ஒரு வேவியா நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குங்க. இந்த கட்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே சமயம் நம்ம கையை கிழிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சு கட் பண்ற அளவுக்கு இருக்கு. பொட்டேட்டோஸ்லாம் இந்த கட்டரை வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்இடி லைட் ஸ்ட்ரிப். இந்த லைட் ஸ்ட்ரிப்பை நாங்கள் கிச்சனில் செட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோங்க. நைட் டைமில் இந்த லைட்ஸ் போடும்போது உங்கள் கிச்சனுக்கே ஒரு புது லுக் அண்ட் ஃபீல் கிடைக்குங்க. இது கிச்சன் யூஸ் மட்டும் இல்லை, டிவி, கபோர்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதில் USB A டைப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் அடாப்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் உடன் கண்டெய்னர் தாங்க வாங்கியிருந்தேன். இதில் 9 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேங்க. இது நீங்கள் ஸ்பைசஸ் மட்டும் இல்லை, டீ பேக்ஸு, ஜுவல்ஸு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸோட டாப் லேயர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா இருக்கிறதுனால நீங்க உள்ள என்ன போட்டு வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுங்க. அதை வச்சு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இதை லாக் பண்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டேபிள் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அது போடுறதுனால பாக்ஸ் நல்லா டைட்டாவே இருக்குங்க. இந்த மாதிரி உடன் பாக்ஸ்லாம் நிறைய ஆப்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. நான் லிங்க் ஷேர் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா உடன் ட்ரே தாங்க. 1 பேக்ல 2 ட்ரே கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சாப்பிங் போர்ட்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் நீங்க இதுல வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கும் நீட்டா ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. இது உட்டனா இருக்கிறதுனால இதோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கிச்சனோட ஹைலைட்டே. இது என்னன்னா கஸ்டமைசபிள் கிச்சன் வாலாட். உங்க நேமை நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் வாலாட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கங்க. இதிலே நிறைய சைஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வால்ல செட் பண்ண 2 ஸ்க்ரூஸ் அண்ட் ஹூக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்க. எங்க வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாங்க. பட் நாங்க வால்ல ஆணி அடிக்க முடியாதுன்னு நான் டேமேஜிங் டேப்பை வச்சு செட் பண்ணியிருக்கோங்க. நீங்க இந்த மாதிரி டேப் வச்சு செட் பண்ணிக்கிட்டா எப்போ வேணாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆயில் கண்டெய்னர் தாங்க. ஒரு பேக்ல 2 ஆயில் கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட்டை நம்ம மறக்க முடியுமா? இதை எல்லாத்தையும் வெடிக்க வச்சாதாங்க நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ல நம்ம 250 ml ஆயில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இதோட கேப்பும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆயில் எதுவுமே லீக் ஆகாது. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை. டாப்ல கொடுத்துருக்க பிளாக் லெவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அடுத்து ஒரு கிராண்டான ஐட்டம்ஸை பார்க்கலாமா? காஃபி, டீ, சுகர் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு கிச்சன் கேனிஸ்டர் தாங்க. இந்த 3 கப்ஸும் வைக்கிறதுக்கு ஒரு அழகான ட்ரேவும் கொடுத்துருக்காங்கங்க. இதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம தாங்க செட் பண்ணிக்கணும். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஏர் டைட்டா இருக்கிறதுக்கு கேஸ்கெட் கொடுத்துருக்காங்கங்க. நான் இப்போ மேலோட்டமா செட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் உங்க கிச்சன்ல டாப்ல வைக்கும்போது ரொம்பவே ரிச் லுக்கா இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்சலை ஓபன் பண்ணலாமா? இது என்னடா பார்ட்டா குச்சி வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஒரு மினி ஸ்டாண்டுங்க. இதை நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் மேலோட்டமா வச்சுக்கிறதுக்கு தாங்க. இதை எப்படி ஃபிட் பண்ணணும்னு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்கங்க. அந்த ப்ரொசீஜரை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இந்த ஃபிட்டிங்கு செட்டிங்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. அதனால என் ஹஸ்பண்டை நான் கூப்பிட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. யாரு இந்த பிளேஸ்ல நிக்கிறதுன்னு. அப்புறம் என்ன, எப்பயும் போல நம்ம தான் வின் பண்ணோம். நல்லா ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கும். சும்மா தக்கா ஸ்ட்ராங் நீ அவங்க சும்மா சொன்னாங்கங்க தக்கன்னு.
நான் இந்த ஸ்டாண்டில் மார்பிள் கிரானைட் ஸ்டோனே வச்சுருக்கேங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். One hour later. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஃபைனலாக ஒரு வழியாக இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூஸாக வெளியில் வராமல் இருக்குங்களா? வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இதுதாங்க. ஒரு உட்டன் தீமில் மசாலா கண்டெய்னர்ஸ் தாங்க. ஒரு பாக்ஸில் 10 கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர்ஸ் எல்லாமே கிளாஸ் டைப் தாங்க. இதோட மூடி எல்லாமே ஏர்டைட் உட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரப்பர் சீலிங் ரிங்கும் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே நல்லாவே டைட்டாக இருக்குங்க. கூடவே ஒரு ஷீட் ஆஃப் லேபிள் அண்ட் மார்க்கரும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மசாலா நேம்லாம் எழுதி கண்டெய்னர்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே உட்டன் தீமில் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஃபைனலாக இப்போ வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம மசாலா கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுக்க ஆப்டான ஒரு உட்டன் ஸ்டாண்ட் தாங்க வாங்கியிருந்தேன். இதுல பின்னாடி ஸ்க்ரூ இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆங்கிள் செட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டாண்ட பாக்குறதுக்கு படிக்கட்டு மாதிரி 3 லேயர்ஸ் இருக்கு. நீங்களே பாருங்க, நம்ம மசாலா கண்டெய்னர்ஸோட இந்த ஸ்டாண்டு எவ்வளோ அழகா செட் ஆகிடுச்சுன்னு. இதிலே நம்ம உட்டன்ல வாங்கின குட்டி ஸ்பூனையும் போட்டுக்கலாங்க. இது தாங்க நம்ம மொத்தமா வாங்கின ஐட்டம்ஸ்லாம். நான் எப்படிலாம் செட் பண்ணியிருக்கேன்னு வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.